வெற்றி நம்முடைய இலக்கை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. நாம் வெற்றியுடைய இலக்கை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம். திமுக பதறுகிறது, கைகால் உதறுகிறது மற்ற கூட்டணி கட்சிகள், திமுக கூட்டணி கட்சிகளுக்கு. அண்ணா திமுக பலமொன்றிய கட்சி. இது போன்ற ஒரு பூத் கமிட்டி எந்த கட்சியிலும் இதுவரை தமிழ்நாட்டில் நடத்தியதாக வரலாறே கிடையாது. நம்முடைய மாவட்டத்தில் மட்டும் ஒரு 11,000 பேர் பூத் கமிட்டி மெம்பர்கள். என்னாச்சு? இவ்வளவு சிறப்பு. கட்சியில ஒரு பிடிப்பை உருவாக்கி இருக்கின்றோம். அடுத்த தலைமுறையை நாம் விளைத்திருக்கின்றோம். எடப்பாடியார் சொன்னதை செய்திருக்கின்றோம். நாம் நமக்கு பின்னால் நம்மளை உருவாக்கி வளர்த்த இயக்கத்திற்கு நன்றி செய்ய வேண்டும் சொன்னால் நாம் ஆணிவராக ஆலமரமாக இருந்து விதைகளை விதைக்க வேண்டும். இயக்கத்திற்காக புதிய வரவுகளை உருவாக்க வேண்டும் என்று சொன்னார் எடப்பாடியார். அவருடைய கட்டளை ஏற்று இன்றைக்கு நாம் விருதுநகர் மாவட்டத்தில் விதைகளை விதைத்திருக்கின்றோம். அது வளர ஆரம்பித்து விட்டது. 26 தேர்தலில் வெற்றியை நிர்ணயிக்கக்கூடிய செயல் எது என்று சொன்னால் அது பூத் கமிட்டியுடைய வேலையாக பணியாக இருக்கும். நம்முடைய நிர்வாகிகளுடைய மூளையாக இருக்கும். நம்முடைய நிர்வாகிகள் தான் பூத் கமிட்டி அமைத்தீர்கள். நீங்கள் தான் பூத் கமிட்டி நிர்வாகிகள் நியமனம் செய்தீர்கள். நம்பிக்கைக்குரியவர்களை, கட்சி விசுவாசிகளை, எம்ஜிஆருடைய தொண்டர்களை பிள்ளைகளை, அம்மாவுடைய தொண்டர்வழி பிள்ளைகளை, எடப்பாடியுடைய தம்பி வழி பிள்ளைகளை, இன்றைக்கு 20 வயசிலிருந்து 40 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய இளைஞர்கள், திரகாத்திரமானவர்கள், உழைக்கக்கூடியவர்கள், கட்சி விசுவாசிகள், நெட்டலை ஜெயிக்க வேண்டும் என்று எண்ணுகின்றவர்கள், அண்ணாதிமுக ஆள வேண்டும் என்று எண்ணுகின்றவர்கள், எடப்பாடி வர வேண்டும் என்று எண்ணுகின்றவர்களை பூத் கமிட்டி நிர்வாகியாக நியமித்திருக்கின்றோம். இப்படிப்பட்ட பூத் கமிட்டி தமிழ்நாட்டிலே வேற எந்த கட்சியும் அமைக்கவில்லை. இந்திய துணைக்கண்டத்திலே இது போன்ற ஒரு பூத் கமிட்டி நிர்வாகத்தை எந்த கட்சியும் கொடுக்கவில்லை. சொல்வார்கள் பூத் கமிட்டியை பார்த்தவர்கள் சொல்வார்கள். திமுக எங்கே பார்த்தார்கள்? யாரை பார்த்தார்கள்? சொல்லுங்கள். நம்மை போல் பூத் கமிட்டி நிர்வாகிகள் கூட்டம் போட்டார்களா? ஆங்காங்க பகுதி வாரி சென்றார்களா? கட்சி நிர்வாகிகளை பார்த்தார்களா? தேர்தல் நேரத்தில் தான் அவர்களுக்கு இருக்கின்ற திமுக கட்சியினரே திமுக வைக்கக்கூடிய ஆப்பு. திமுக கட்சிக்காரர்களே பொங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அண்ணா திமுக 10 ஆண்டு நேரத்தில் கூட தேர்தல் 2021 அண்ணா திமுக தொண்டன் புலம்பவில்லை. களத்திலே களமாடக்கூடிய சிங்கமாகத்தான் என்றார் அண்ணா திமுக தொண்டன். வெற்றி தோல்வி என்பது வீரனுக்கு அழகு. சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் மாறலாம். ஆனால் களத்தில் இருந்து போராடக்கூடிய வலிமையின் வீரத்தையும் இலக்கானவர் அண்ணா திமுக தொண்டன், எடப்பாடியார் தொண்டன். 2021 மிகப்பெரிய வெற்றி தான். 70 சீட்டுகளை அதிமுக 66 சீட்டுகளை தனித்து பெற்று சொன்னால் அது இந்திய துணைக்கண்டத்தில் 10 ஆண்டுகள் ஆண்ட கட்சி இதுவரை அப்படி ஒரு இடத்தை பெற்றதாக வரலாறே கிடையாது. திமுக ஒரு முறை ஆண்டு சொன்னால் அடுத்த முறை 20 சீட்டுக்கு கூட வராது. 2024 திமுக கூட்டணி 20 சீட்டுக்கு மேல வரக்கூடிய வாய்ப்பே கிடையாது என்பதை இந்த உலகம் அறிய போகிறது. அண்ணா திமுக கட்டுக்கோப்பான இயக்கம், சொன்ன உடனே ஓடி வரக்கூடிய இயக்கம், தொண்டர்கள் நிரம்பிய இயக்கம். எடப்பாடியார் கட்டளையிட்டால் செய்து முடிக்கின்ற, செத்து வருகின்ற எண்ணம் உள்ள வீர வேலையில் வாழ்கின்ற கூட்டம் இருக்கிறது. அதிமுக கூட்டம் என்று நிரூபிக்கின்ற வகையிலே 7 தொகுதிகளிலும் அதிமுக வெற்றிக்காக நாம் பாடுபடுவோம். மேற்கு மாவட்டத்தில் 4 தொகுதி என்று சொன்னால் கிழக்கு மாவட்டத்திலே 3 தொகுதிகள். அங்கேயும் நமது உறவுகள் உண்டு, அங்கேயும் நம் நண்பர்கள் உண்டு, அங்கேயும் நம்முடைய செயல் வீரர்கள் உண்டு, நம்மோடு தொடர்பு உள்ளவர்கள் உண்டு. அங்கேயும் வெற்றிக்கான பணிகளை விதைகளை வைத்துக் கொண்டே இருப்போம். 7 தொகுதியிலும் அதிமுக வெற்றி வரும். எடப்பாடியார் தலைமையிலே வெற்றியை கொண்டு ஒப்படைப்போம். அதற்கான தருணம் வந்து கொண்டிருக்கிறது. அடுத்த மாதம், அடுத்த ஆண்டு மே, ஜூன் 10ஆம் தேதி எல்லாம் ஒரு அமைச்சரவை கூட்டம் எடப்பாடியார் தலைமையில் அமைந்திருக்கும். மே 5ஆம் தேதியே அமைச்சராக முதலமைச்சராக எடப்பாடியார் பொறுப்பேற்றிருப்பார். 10ஆம் தேதி, ஜூன் 10ஆம் தேதி எல்லாம் ஒரு மாதம் தாண்டி இருப்போம். எடப்பாடியார் முதலமைச்சராக அதிமுக அரியணையில் ஏற்றி முதலமைச்சராக பொறுப்பேற்கின்ற காலம், அந்த காலம் வந்து கொண்டிருக்கிறது. அதற்கு துணையாக, தூணாக, பலமாக, எனக்கு இணையாக உழைக்கக்கூடியவர்கள் இங்கே இருக்கக்கூடிய கட்சியுடைய நிர்வாகிகள். உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக சொல்வதாக எண்ணிக்கொள்ளுங்கள். கட்சிக்காக உழைப்பவர்கள் யாராக இருந்தால் நிச்சயமாக அவர்கள் கழகத்தால் எங்களால் பாதுகாக்கப்படுவார்கள். அவர்கள் வளர்ந்த இடத்துக்கு, வளர்ச்சியான இடத்துக்கு, உயர்ந்த இடத்துக்கு செல்வதற்கு நாங்கள் துணை இருப்போம். நான் துணை இருப்பேன். பல பதவிகள் உண்டு. பச்சை மயிலை கையெழுத்து போடுவதற்கு 1 லட்சம் தொண்டர்களை தயார்படுத்தி பதவியில் அமர்த்திய தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அதற்கு பின்பு 2017 அதே 1 லட்சம் தொண்டர்களை பச்சை மயில் பேராவில் கையெழுத்து போட வைத்தவர் நம்முடைய பொதுச் செயலாளர் பச்சை தமிழர் புரட்சி தமிழர் எடப்பாடியார். இன்று திமுக செய்ய முடிகிறதா? ஒரு கூட்டு சங்க தேர்தல் நடத்த முடிகிறதா?
கூற்று ஆணையத்தை அமைத்து கூற்று சங்க தேர்தலை முறையாக நடத்தி வெற்றி கொண்ட ஆட்சி அதிமுக ஆட்சி, வெற்றி கொண்ட தலைவர் எடப்பாடியார். உண்டா இல்லையா? அதிமுக உழைக்கின்றவர்கள் யாரும் அந்த ஊரின் மரியாதைக்குரியவர்களாகத்தான் இருப்பார்கள், உயர்வார்கள், வாழ்வார்கள். இது கடந்த கால வரலாறு. ஆக நம்பிக்கையோடு பணியாற்றுங்கள். நாம் நம்ம எதிர்த்து நிற்பதற்கு களத்தில் எவரும் இல்லை, யாரும் இல்லை. கண்ணுக்கட்டி தூரம் இதுவே தெரியவில்லை என்ற எண்ணத்தோடு நீங்கள் தயாராக இருங்கள். நம்ம எதிர்ப்பதற்கெல்லாம் திமுக அங்க யாருக்கும் தைரியம் கிடையாது, எதிர்க்கின்ற துணிச்சலும் கிடையாது. மக்கள் நம் பக்கம் இருக்கிறார்கள், நம் பின்னால் மக்கள் இருக்கிறார்கள். மக்களுக்கு முன்னால் அணிவகுத்து நாம் இருக்கின்றோம். 8 கோடி தமிழ் சமுதாயம் என்று எடப்பாடியார் நம்புகிறது. 8 கோடி தமிழ் சமுதாயம் என்று எடப்பாடியார் ஆட்சி வர வேண்டும் என்று எண்ணுகிறது. தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, உலகமெங்கு வாழ்கின்ற அயலக தமிழர்கள், உலகமெங்கு வாழ்கின்ற அயலக தமிழர்களும் தமிழ்நாட்டிலே எடப்பாடியார் ஆட்சி வர வேண்டும் என்று எண்ணக்கூடிய அளவுக்கு எடப்பாடியார் ஆட்சி சிறப்பான ஆட்சி, செம்மையான ஆட்சி, வலுவான ஆட்சி, வல்லமையான ஆட்சி, தெளிவான ஆட்சி, தெம்பான ஆட்சி. அதுதான் அம்மாவுடைய ஆட்சி, எடப்பாடியார் ஆட்சி. இப்படிப்பட்ட பெரும் புகழுக்கு சொந்தக்காரன் எடப்பாடியார் தன்னம்பிக்கையோடு இருக்கிறார், தன்மானத்தோடு வாழ்கிறார், அற்புதமான கூட்டணி அமைக்கிறார், வெற்றியின் இலக்கை நோக்கி செல்கிறார். நம்மளை எல்லாம் நம்பி அற்புதமான கூட்டணி அமைக்கிறார். சில பேர் வெளியே இருந்து பேசுவார்கள், அவர் வரலாமா, இவர் வரலாமா, மதவாதம் வரலாமா, இனவாதம் வரலாமா. எங்க இடத்துல அறிவுரை சொல்வதற்கெல்லாம் உங்களுக்கு யோக்கியதே கிடையாது. அதிமுக காரர்களுக்கு அறிவு உண்டு, ஆற்றல் உண்டு, திறமை உண்டு, தெம்பு உண்டு. எடப்பாடியாருக்கு அத்தனை மொத்தமாக உண்டு. எடப்பாடியார் இருக்கின்ற இடத்துல மதவாதம் இருக்காது. மதவாதம் குளிர்விட்டால் அங்கே எடப்பாடியார் இருக்க மாட்டார். எடப்பாடியார் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை கொண்ட தலைவர், சிறுபான்மை மக்களை பெரும்பான்மை மக்களையும் போற்றுகின்ற அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு பக்குவமிக்க தலைவன் எங்கள் எடப்பாடியார், எந்த எடப்பாடியார். ஆகவே பூதத்தை சொல்ல வேண்டாம், வகுப்புவாதம், மதவாதம் சொல்லி எல்லாம் எங்களிடத்திலிருந்து சிறுபான்மை மக்களை பிரிக்கலாம் என்று திட்டமிட வேண்டாம். எங்களுக்கு நல்லதை சொல்வதைப் போல எங்களுக்கு கெடுதல் செய்வதற்கு திட்டமிடுகிறார்கள் ஒரு சில பேர், திமுக கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்கள். உங்களுடைய வேஷம் எல்லாம் இங்கே நடக்காது. அற்புதமான கூட்டணி, அருமையான கூட்டணி, தெளிவான கூட்டணி எடப்பாடி அமைந்திருக்கிறார். மத்திய பிஜேபி சேர்ந்தவர்கள் கூட்டணி ஆட்சி என்று சொல்கிறார்கள். எங்கே சொன்னார்கள்? யார் சொன்னார்? தமிழ்நாட்டில் எடப்பாடியார் ஆட்சி. அதிமுக கூட்டணி ஆட்சி எடுக்கிறார்கள். அதிமுக கூட்டணி ஆட்சிக்கு வரும். இதுதான் அர்த்தமே ஒழிய அதிமுக தலைமை எடப்பாடியார் தலைமையில் அம்மாவுடைய ஆட்சி தான் தமிழ்நாட்டில் வரும். மெஜாரிட்டி சட்டமன்ற உறுப்பினரை பெற்று அதிமுக முதலமைச்சராக, மக்களின் முதலமைச்சராக எடப்பாடியார் ஆட்சிக்கு வருவார். எல்லா சமுதாய மக்களையும் தமிழ்நாட்டில் எடப்பாடியார் தாண்டி இங்கே எந்த வாதத்துக்கும் இடம் இருக்காது. நீங்கள் தைரியமாக சிறுபான்மை மக்களுக்கு சொல்லுங்கள், இஸ்லாம் மக்களுக்கு சொல்லுங்கள், கிறிஸ்துவ மக்களுக்கு சொல்லுங்கள், பெரும்பான்மை மக்களுக்கு சொல்லுங்கள். ஆன்மீகத்தினுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய கட்சியே அதிமுக தான். அது இஸ்லாத்தாக இருந்தாலும், இஸ்லாத்தாக இருந்தாலும், கிறிஸ்துவமாக இருந்தாலும், இந்துவாக இருந்தாலும், ஆன்மீகத்தின் அடையாளமாக இருக்கக்கூடிய ஒரே கட்சி அதிமுக, ஒரே தலைவர் எடப்பாடியார். ஆகவே எதை சொல்லியும் அதிமுக மக்களுக்கு பிரிக்க முடியாது. எடப்பாடியாரை யாரை சொல்லி கூட்டணி எடப்பாடியை தூண்டிவிட்டு உடைக்க முடியாது. அதிமுகவுடைய தலைமையில் அமைகின்ற கூட்டணி வெற்றி கூட்டணி. இதுதான் நாடாள போகிற கூட்டணி.